மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பணிவார்ந்த வணக்கம். அன்பு நேயர்களே, கத்தோலிக்க எழுத்தாளர்களை உலகிற்கு அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி. எழுத்தாளர்களை மட்டுமல்ல, அவர்களின் புதிய புதிய படைப்புகளையும் நாம் இங்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு முன்சுவையாக இருக்கிறது. இந்த சுவையை சுவைத்தவர்கள் அந்த புத்தகத்தின் முழு சுவையையும் பெற்றுக்கொள்ள அது கிடைக்கும் இடத்திலோ அல்லது திரையில் தெரிகிற எண்ணிலோ தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். மிகுந்த அனுபவமுள்ள மிகச்சிறந்த படைப்பாளியாக இருக்கக்கூடிய திருமிகு மதுரை இளங்கவின் அவர்களைத்தான் நாம் மீண்டும் இந்த நாளிலே சந்திக்க போகிறோம். ஐயா இளங்கவின் அவர்கள் மாதா தொலைக்காட்சிக்கு புதியவர் அல்ல. அவருடைய பல நூல்களுக்காக ஏற்கனவே அவரை நாம் சந்தித்திருக்கிறோம். மதுரை ஞான ஒளிவுபுரம் பங்கைச் சேர்ந்தவர். இயற்பெயர் ஆரோக்கியசாமி. ஆனால் எழுத்து பகுதியில் மதுரை இளங்கவின் என்று பரவலாக அறியப்படக்கூடியவர். 1967 முதலே தனது எழுத்து பணியை ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கவிதை, சிறுகதை, சரித்திர சமூக நூல்கள், நாவல்கள், ஆய்வு நூல்கள், மாணவர் நூல்கள் என ஐயாவின் படைப்புகள் மட்டும் 175 தாண்டி சென்று கொண்டிருக்கின்றன. குமுதம், கல்கி, தமிழ்பாவை, தீபம், கண்ணதாசன், கணையாளி போன்ற பொது இதழ்களிலும் தமிழகத்தின் பல்வேறு கத்தோலிக்க இதழ்களிலும் தொடர்ச்சியாக கதைகளை, கட்டுரைகளை, கவிதைகளை எழுதக்கூடியவராக இருக்கிறார். மாலை முரசு, தினமணி போன்ற நாளிதழ்களிலும் ஐயாவின் படைப்புகள் வெளிவந்திருக்கின்றன. தொடக்கத்திலே போர்வாள், தமிழரசு, முரசொலி, அலையோசை, ஜெயபேரிகை போன்ற பத்திரிகைகளில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவராக இருக்கிறார். அதன் பிறகு ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக, உதவி கல்வி அதிகாரியாக, இறுதியில் மாவட்ட கல்வி அலுவலராகவும் பணியாற்றிய மிகச்சிறந்த கல்வி அனுபவம் பெற்றவராகவும் இருக்கிறார். 1972-73 கிறிஸ்தவ எழுத்தாளர் பேரவை என்கிற ஒரு பேரவையை தொடங்கி அதற்கு தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் கத்தோலிக்க கிறிஸ்தவ கலை இலக்கிய மன்றத்தின் தலைவராகவும் உலக திருக்குறள் பேரவையின் துணைத் தலைவராகவும் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் இதுவரை இலக்கிய படைப்புகளுக்காக பெற்றிருக்கிற விருதுகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதற்கே ஒரு நாள் போதாது. அவ்வளவு விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் அருட்கலை மாமணி, தமிழ் மாமணி, வீரமாமுனிவர் விருது, தமிழக அரசின் GU போப் விருது, 2017 தமிழ் வளர்ச்சிக்கான சாதனையாளர் விருது வானதி மாத இதழ் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அரசியல் பணி, சமூக பணி, எழுத்து பணி இவற்றில் எல்லாவற்றிலும் ஆழ்ந்த ஒரு ஆன்மீகத்தையும் இணைத்து கொடுப்பவராக இருக்கிறார். இவருடைய பல்வேறு நாவல்களில் அந்த கிறிஸ்தவ ஆன்மீக ஒழுக்க பண்பாடுகள் இலையோடு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே மீண்டுமாக இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பமானது ஐயா மதுரை இளங்கவின் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறது. வணக்கம் ஐயா. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் மதுரை டாக்டர் இளங்கவின் ஐயா அவர்களுடைய 176வது படைப்பாகிய இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர்.
இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவரை குறித்து ஆற்றுப்படை பாடல்கள், திருத்தல வரலாறு, திருப்பதிகம் என்று 3 பகுதியாக இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை சென்னை கோடம்பாக்கம் அருமை நூலகம் வெளியிட்டிருக்கிறார்கள். 144 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலையானது ரூபாய் 170 இருக்கிறது. புத்தகம் தேவைப்படுபவர்கள் நேரடியாக ஆசிரியருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஐயா, மீண்டும் ஒரு முறையாக இந்த ஒரு வரலாற்று புத்தகத்தை கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்துகிறோம். 3 விதமா சொல்லியிருக்கிறீங்க. ஒன்று, திருத்தல வரலாறு, அதை நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். ஆற்றுப்படை, திருப்பதிகம், இவை 2ம் மரபு கவிதைகள் வடிவில் இருக்கு, சிற்றிலக்கியங்கள். ஆற்றுப்படைனா என்ன? அதை ஆற்றுப்படை என்பது பண்டைய காலத்திலே அரசர்கள் இருந்த பொழுது அவரிடத்திலே பரிசுகள் பெறுவதற்காக புலவர்கள் செல்லுவார்கள். அப்படி செல்லுகிற பொழுது முன்பே அங்கே பரிசு பெற்று வந்தவர்கள் அவர்களை வழியிலே சந்தித்து, நீ இந்த அரசனிடம் போய் சென்று அவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடினால் உனக்கு பரிசு கிடைக்கும், உனக்கு வேண்டிய பொருள் கிடைக்கும், நிறைய அவர் உனக்கு வேண்டிய நகைகள் தருவார், உனக்கு பதவிகள் தருவார் என்று சொல்லி அந்த புதிதாக செல்லக்கூடிய புலவரை ஆற்றுப்படுத்துதல். அரசனிடம் சென்று அங்கே பரிசு பெறுவதற்காக இப்படி பெற்று வந்தவர் அவருக்கு வழியை சொல்லுவது, ஆற்றுப்படுத்துவது, வழிகாட்டுவது என்பதுதான் ஆற்றுப்படை என்ற சிற்றிலக்கியம். இது சங்க காலத்திலே நிறைய இலக்கியங்கள் வந்திருக்கின்றன. ஆற்றுப்படையிலே நிறைய சிற்றிலக்கியங்கள் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் இந்த இடைக்காட்டூர் என்ற அந்த ஊரை பற்றி, ஏனென்றால் நான் அந்த ஊரிலே பிறந்தவன், சிறுவயதிலே இங்கே இருந்தவன். எனவே அந்த ஊரினுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆற்றுப்படை என்பதை நான் இதில் எடுத்திருக்கிறேன். அந்த இடைக்காட்டூரை பற்றி சொல்லுகிற பொழுது நீங்கள் அழகாக அதையே சொல்லியிருக்கிறீங்க. சிறு வயதிலே பீடச்சிறுவராக அந்த பகுதியில் இருந்தப்போ அந்த இடத்துல ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது இடைக்காட்டூர் இயேசுவே வந்து உங்களுக்கு தோன்றி அந்த மணி ஓசையாக வந்து வெளிப்படுத்தியதாக, நீ எழுது, கதை எழுது, கவிதை எழுது என்று தோன்றியதாக நீங்கள் அந்த புத்தகத்திலையுமே சொல்லியிருக்கிறீங்க அழகா. அது உங்களுடைய அந்த இறைவனோடு கொண்டுள்ள அந்த ஆன்மீக இறை அனுபவ உணர்வை வந்து ரொம்ப அழகா வெளிக்காட்டியிருக்கிறீங்க. திருப்பதிகம் அப்படின்னா என்ன, அதையும் நீங்க சொல்லுங்க. திருப்பதிகம் என்பது ஒரு பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. அது இலக்கணத்துக்கு கட்டுப்பட்டது. அது தனிச்சீராகவும் எழுதலாம், அரிச்சீராகவும் எழுதலாம், முச்சீராகவும் எழுதலாம் என்று அதற்கு இலக்கண கட்டுப்பாடு உண்டு. அந்த அடிப்படையிலே அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள், அந்த திரு-இருதய ஆண்டவரை பற்றி, அந்த திரு-இருதய ஆண்டவர் ஆலயத்தை கட்டிய செல் சுவாமியாரை பற்றி, அதனுடைய பெருமைகளை பற்றி, அந்த ஆலயத்தினுடைய அழகை பற்றி, இதையெல்லாம் பற்றி சொல்லுகிற தான் இந்த பதிகம் என்ற நூல். அதுல திருப்பதிகத்தை வெறும் கவிதையா இல்லாம அது எல்லாற்றுக்கும் விவிலிய பின்னணியும் ஒவ்வொரு பாடலுக்குமே அந்த 4 வரியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலுக்கும் விவிலியத்தின் அடிப்படையை மையமாக வைத்துக்கொண்டு அதை எழுதியிருக்கிறேன். அது ரொம்ப அருமையா இருக்கு. படிக்கக்கூடியவர்களுக்கும் அந்த விவிலியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க. வாருங்க, நம்ம ஒரு சில ஆற்றுப்படை கவிதைகளை, இலக்கியத்தை வாசித்து அதனுடைய சுவையை கூட பெற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும். இத இந்த இடைக்காட்டூர் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறத 26ஆம் பக்கத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க. 26ஆம் பக்கத்துல, இடைக்காடர் என்ற சித்தர் இம்மண்ணில் மணல் வெளியில் ஆடு மேய்த்து படைத்திட்டார் சித்தர்பா. அவர் பெயரே பரம்பரையாய் இடைக்காட்டூர் ஆனது. மடை வெள்ளம் உடைக்கும் வைகை ஆன்று மாண்புடனே இருதய ஆலயம் நாடி தடையின்றி 56 புயலில் ஓடி வந்து தாழ் போற்றி மருமகனை வாழ்த்திட்டாள். வைகை ஆறு ஒரு காலத்தில் ஆறு அதிகமாக தண்ணி ஓடி அதனுடைய அந்த தண்ணி அங்கே இருந்து அந்த ஆலயத்தினுடைய தென்பகுதி வரை வந்ததாக ஒரு கருத்தை சொல்லுவார்கள். 56 புயலின் பொழுது தண்ணி அவ்வளோ தூரத்து அவ்வளோ வந்துச்சான், அந்த ஆலய ஓர வரைக்கும் வந்துச்சான். மருமகனை இயேசுவை பார்ப்பதற்காக வந்தது வைகை ஆறு என்று சொல்லுவார்கள்.
அதுதான் அந்த பாடலில் நான் சொல்லியிருக்கிறேன். புயல் வெள்ளத்தினாலே வைகையாறு நிரம்பி தண்ணீரானது கோயில் வரைக்கும் வந்திருக்குது. ஆனா இந்த நிகழ்வை வந்து வைகையாரே மரியின் மகனை சந்திக்க வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு அந்த இயற்கை நிகழ்வை உங்களுடைய அந்த ஒரு எண்ணங்களோடு சேர்த்து சொல்லியிருப்பது ரொம்ப அருமையான விஷயமா இருக்கு. அதுபோல இந்த 28, 29 இந்த இயற்கை வளத்தை, இயற்கை வர்ணனையை கொடுத்திருப்பது ரொம்ப சொல்லும் பொழுது அந்த ஊரை சீவிய பாளையில் ஒழுகிய பதநீரை சிரத்தையுடன் குடுவையில் சேர்த்து மேவிய ஆர்வமுடன் தொழிலாளி மீளவே இறங்கி வருவார். காவியம் கண்ட இடைக்காட்டூர் காலத்தே வளர்ந்திட்ட மறைநகராம். பாவிரியும் மக்கள்தான் இருதயத்தை பாசமுடன் பெயராய் வைத்தார். பொன்னான குயில்களுடன் குருவிகளும் பூவுலகு கண்விரிக்க இடைக்காட்டூரில் வீண்பொழுது என்றின்றி ஞானம்தான் வெற்றி முழக்கம். ஞாயிறு நாள் திருவிழாதான் விண்ணெதிரும் மிக்கேல் தூதர் வாழும் மிக்கேல் பட்டண மக்கள் தாம் வந்தே கண்ணாக செபித்திடுவார் கழித்திடுவார் கர்த்தனேசு தளமதை. கூர்மிகு பவளவாய் கிளிகளும் கூடி இங்கே ஒளி எழுப்பி இசை கூட்ட பார்புகழ் இயேசு அன்னை மரியாளை பாடித்திலம் தொழுதிடுவார். கார்மேகம் மழை பொழியும் என்றாலும் கர்த்தனை காண நனைந்திடுவார். ஊர் இதுதான் இடைக்காட்டூர் நகரினிலே 10 தெருக்கள் பகலவன் ஒளி வீசும். ஆற்றின் கரையோரம் அசைகின்ற நாணர்களும் அதனூடே ஓடும் சேற்று நண்டை தேடும் நாரை கெண்டை ஐரை மீன்களுமே ஊற்று நீர் போல் ஓடி வரும் செம்போத்து புறாவும் கௌதாரியும் நேற்று வந்த கூகையும் ஆலயத்தை நிலா ஒளியில் காண துடிக்கும். அது இந்த இயற்கை வர்ணனை மாதிரி அந்த ஊரை பத்தின அந்த அருமையான வர்ணனை. ஆற்றங்கரையோரத்துல என்ன நிகழ்வுகள் நடக்குது, கிளிகள் கூடக்கூடியது, அந்த தென்னை பனை மரத்திலிருந்து பதநீர் இறக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ரொம்ப அருமையாக இதுல வந்து விளக்கி கவிதையாக கொடுத்திருக்கிறீர்கள். அதே போல 32வது பக்கத்திலே அந்த இடைக்காட்டூர் கோவில் கோபுரத்தை குறித்து சொல்லியிருக்கிறீங்க. மேகம் தொடுகிற கோபுரமும் மின்னல் வருடும் சிலுவையுமாய் தாகம் தடிக்கின்ற ஆலயத்தை தாசர் செல்ஸ் கட்டி வென்றார். தேகம் மகிழ்ந்திட ஒளி எழுப்பும் பெரியதொரு மணியுடன் சிறிய மணி ஆகம விதிப்படி அமைத்திட்டார் அற்புதர் செல்ஸ் புகழ் வாழ்க. தடையின்றி 40 கிராமத்தார் தாகமுடன் இடைக்காட்டூர் நாடி வந்து படை வென்ற இயேசு மன்னன் பலிபூசை கண்டிட்டார். பாசமுடன் மடை திறந்த வெள்ளமன இருதய மாண்பு போற்றியே வாழ்ந்திட்டார். இடைக்காட்டூர் பங்கினை ஞான பீடமென ஏற்றியே புகழ்ந்தார் மகிழ்ந்தார். இடைக்காட்டூர் பங்கில் செல்ஸ் காலத்தில் கூரையாக களிமண்ணாக ஓடாக விடைகூறும் ஆலயங்கள் 40ஆம். கானூர் கல்லூரணி அருளானந்தபுரம் கிடைபோடும் பச்சேரி பெரியகோட்டை கேட்க வரும் வாகுடி கிடாப்புரி நடையாய் வரும் ஆனாமதுரை என நல்லோர் 4000 மக்களாவார். இந்த பங்குல 4000 பேர் இருந்ததாக வரலாறு சொல்லுது. அதை குறித்து அந்த பாடலில் எழுதியிருக்கிறேன். அது பல இடங்கள்ல இருந்தும் எப்படி எத்தனை சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கு, இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. இதுல குறிப்பா நான் கேட்க இறைமக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஃபாதர் செல்ஸ் இந்த ஆலயத்தை கட்டியவர். வரலாற்றை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த அருட்தந்தையை பற்றியும் இந்த வரலாறை பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். செல்ஸ் சுவாமியார் வந்து அவர் பிறந்தது பாரிஸில். அவர் 13/4/1840 பிறகுறார். பாரிஸில் பிறந்து செல்வ குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவர் வந்து லெப்புயி குறுமடத்திலே போய் இயேசு சபை குருவாக வேண்டும் என்று படிக்கிறார். அப்படி படித்து பல இடங்களிலே சென்று படிக்கிறார். அவர் படிக்கிற இடங்கள் வால்ஸ், ஆஞ்சேவ், துபூஸ், போர்ச்சுகல் என்று சொல்லுகிறார்கள். இவர் வந்து இயேசு சபை குருவாக 1871 அபிஷேகம் பெறுகிறார். அப்படி பெற்றவர் இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி இந்தியாவுக்கு விரும்பி வருகிறார். அப்படி வருகிறவர் தமிழகத்திற்கு முதலிலே வந்து 1877 திருச்சியிலே இருந்து தமிழ் கற்கிறார். முதலிலே தமிழை படிக்கிறார். அதன் பிறகுதான் இடைக்காட்டூருக்கு 78 வருகிறார். 1878 இங்கே வருகிறார். இடைக்காட்டூருக்கு பங்கு தந்தையாக வந்து சேருகிறார். அப்படி வந்தவர் அந்த இடைக்காட்டூர் வைகையாறு வெள்ளம் அதிகமாக வருகிற பொழுது இடைக்காட்டூரில் இருந்து
அந்த பகுதியிலே வடபகுதியிலே இருக்கிற மக்கள் திருப்பலி காண்பதற்கு அப்பொழுது வழி இல்லை. ஏனென்றால் அந்த ஊர்களிலே சின்ன சின்ன கோவில்கள் தான், பங்குகள் கிடையாது. அதனாலே சிவகங்கை மானாமதுரையிலே கூட இல்லை என்று தான் அந்த வரலாறுகள் நான் பார்க்கிற பொழுது சொல்லுகிறது. எனவே இவர் என்ன செய்கிறார், ஆற்றை தாண்டி, வைகை ஆற்றை தாண்டி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து அவர்தான் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் அதற்கு அடித்தளமிட்டு இதை சிறப்பாக கொண்டு வர ஏற்பாடு செய்கிறார். இதற்காக லண்டன் சென்று ஒரு அம்மாவிடம் இயேசு ஆண்டவருடைய திருஇருதயத்தை வணங்கி தன்னுடைய உடல் நோய் குணமான பெண்ணிடம், நாம் தமிழிலே அன்னம்மாள் என்று சொல்லுகிறார்கள், அந்த பெண் படம் அங்கே வைத்திருப்பார்கள் ஆலயத்திலே, அந்த அம்மாளிடம் சென்று பணம் பெற்று கொண்டு வந்து இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் ஏற்பாடு செய்கிறார். அப்படி கட்டுகிற பொழுது அவர் 1884 தொடங்குகிறார். சிமெண்ட் இல்லாமல், மரம் இல்லாமல், இரும்பு இல்லாமல் அந்த ஆலயத்தை கோத்திக் கலை வடிவத்திலே அங்கேயே அதையெல்லாம் செய்கிறார். மண்ணிலே அங்கேயே செய்து அந்த கோத்திக் கலை வடிவத்திலே அந்த கலை பண்பாட்டோடு அந்த கலை நயத்தோடு அந்த ஆலயத்தை அவர் கட்டி முடிக்கிறார். கட்டுவதற்கு 10 ஆண்டுகள் எடுக்கிறார். அதை கட்டி முடிக்கின்ற பொழுது அவர் 1894 தான் கட்டி முடிக்கிறார். அப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய மதிப்பு 1 லட்சம் ரூபாய் என்று போட்டதாக வரலாற்றிலே குறிப்பிடப்படுகிறது. அப்படி அவர் கட்டி முடித்த பிறகு அவருக்கு கண் பார்வையும் குறைபாடு ஏற்பட்டு இருந்தாலும் அவர் மாடியிலெல்லாம் ஏறி சென்று ஆலயத்தில் வைக்கிறக்கூடிய சுரூபங்களையெல்லாம் அவரே இங்கே அங்கே வைக்க சொல்லி எல்லாம் செய்ததாக அவரை பற்றி மிக சிறப்பாக சொல்லுகிறார்கள். அதான் சேல் சுவாமியாருடைய சிறப்பு. இந்த திருத்தல வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது சவேரியாருடைய வருகையிலிருந்து மதுரை மிஷன் தோன்றியது எப்படி, அருளானந்தருடைய பணிகள் என்ன, அதன் பிறகு வேத போதகர் அவரை குறித்தும் இதுல சொல்லி இருக்கிறீங்க. எப்படி இந்த பக்கம் விசுவாசம் வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஏலாக்குறிச்சி பகுதியில இருந்த வீரமாமுனிவருடைய பணிகளையும் கூட இதுல சொல்லி இருக்கிறீங்க. அப்புறம் தஞ்சை திருச்சியில் ஏற்பட்ட குழப்பங்கள், மதுரை மிஷனில் ஏற்பட்ட பின்னடைவு, அந்த பிரான்சிஸ்கன் பாதர்களுக்கும் சேசவையாருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை, அந்த பிரான்சிஸ்கன் பாதர்கள் இவர்களை பற்றி குறை சொன்னதினாலே அதன் பிறகு தடை செய்யப்படுகிறது இயேசு சபை. பிறகு அது திரும்பவும் இயேசு சபை குருக்கள் இங்கே வருவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இதையெல்லாம் நான் அதில் வரலாற்றிலே குறிப்பிட்டிருக்கிறேன். அதுபோல கொள்ளிட பகுதியிலிருந்து பெரும்பகுதியாக மக்கள் புலம்பெயர்ந்த அந்த ஒரு வரலாற்றையும் கொடுத்திருக்கிறீங்க. அதை காவிரி கரையிலிருந்து வைகை கரை வரை அந்த மாதிரியான ஒரு இணைப்பு என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் மதுரை நாடும் மரவ நாடும் அப்படிங்கிற அந்த ஒரு பின்னணியிலையும் சொல்லியிருக்கிறீங்க. இயேசு சபையினுடைய வருகை, ஆக இந்த வெறும் ஆலயத்தினுடைய வரலாறு அப்படின்னு இல்லாம இது ஏறக்குறைய இந்த மதுரை மண்ணிலே கிறிஸ்தவத்தின் ஒரு வரலாறாகவும் இதை ஒரு அருமையான ஒரு இதாக கொடுத்து அதிலே எப்படி இந்த இடைக்காட்டூர் தலம் உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது மாதிரி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருந்த ஆவணங்களின்படி ஒவ்வொரு கிராமங்களையும் எவ்வளவு மக்கள் இருந்திருக்கிறாங்க, எந்தெந்த அருட்தந்தையர்கள் பணியாற்றி இருக்கிறாங்க, அந்த ஒரு விஷயங்களையும் கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப அருமையான ஒரு வரலாற்று பதிப்பாகத்தான் இது இருக்கிறது. அப்புறம் திருஇருதய பேராலயம், அதையும் சொன்னீங்க. இந்த திருஇருதய பேராலயத்தை பார்க்கிறப்ப பாண்டிச்சேரியிலையும் இருக்கக்கூடிய திருஇருதய ஆலயமும் இதே மாதிரியான ஒரு வடிவமைப்புல தான் இருக்குது. அது ரெண்டுக்கும் உள்ள விஷயங்களை இதுல பேசியிருக்கிறீங்களா? அதை பத்தி நம்ம அது எப்படி வந்ததுங்கிற வரலாறு நம்ம இதுக்குள்ள கொண்டு வரல. ஆனா ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கிறது. பாயிரம், அது ஒரு சில நீங்கள் ஏற்கனவே அதற்குரிய விளக்கத்தை சொல்லியிருக்கிறீங்க. 10 பாடல்கள் சேர்ந்து ஒரு தொகுப்பாக மாலையாக இருக்கிறது. பன்னாலே பாடி வந்தோம் 79ஆம் பக்கத்துல ஆதாம் ஏவாள் படைப்புல இருந்து சில விஷயங்களை அந்த பாயிரமா சொல்லியிருக்கிறீங்க. ஆதாம் ஏவாள் படைத்த பின்னே மானிடத்தை நேசித்த இறைவனுமே இடையினிலே துணியின்றி வாழ்ந்திட்ட அவர்களும் தடையின்றி நிலைத்திடவே நல்வழியை சொல்லி வைத்தும் நடைபெற்ற திட்டப்படி பழத்தினையே தின்று போட்டார். ஊதாரி பிள்ளையாய் உனைமறந்து விலக்கப்பட்ட கனி உண்டே எல்லையில்லா பழி சுமந்தார். தொடர்ந்து வரும் மானிடமும்
தொல்லைகளை ஏற்றதப்பா. ம். இதை மாற்றி எமை மீட்க வல்லவனாய் அவதரித்தாய், வாழும் வகை வகுத்திட்டாய். ஸோ இந்த தொடக்கத்திலிருந்து வந்து பழைய ஏற்பாட்டு படைப்பை சொல்லி அதுக்கப்புறம் நேரடியாக அப்புறம் கிறிஸ்து பிறப்பையும் சொல்லி ம். அவருடைய இறப்பு, பாடுகள், இறப்பு, ம். உயிர்ப்பு எல்லாத்தையும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. அந்த அந்த நயத்தோடு பாடுகிற பொழுது வரலாறும் நமக்கு புரிகிறது. அருமையான ஒரு விஷயமா கொடுத்துருக்கிறீங்க. 81ஆம் பக்கத்தில் அருள் புரிவாய் அறிந்துன்னு ஒரு பதிகம். அதில் வந்து மாதரசி மேரி என்னை மகனாய் தோன்றினி காரிருளில் ஒளி தந்தாய் பூவுலகின் சூரியனே எம் வாழ்வில் வளமெல்லாம் வாரினையும் வழங்கிடுவாய் வாழ்த்து. வேதனைகள் உன் வாழ்வில் சூழ்ந்து நின்று இதயத்தை வன்கொடுமை வஞ்சகத்தால் ஊடுருவ தன்மதியாய் அன்பை ஈந்தாய் பகைவருக்கும் இன்பமானாய் விண்ணகத்தே இருந்து. சோதனைதான் கொஞ்சமல்ல ஈட்டிதனை விழாப்புறத்தே வஞ்சகர்தாம் குத்திடவே ஊற்றெடுத்து விஞ்சியதே உன்குருதி உனை தேடி அஞ்சாமல் வந்துடுவோம் அரசு. நாதனுந்தன் விழாப்புறம் திறந்ததாலே அருள் வளங்கள் உலகெல்லாம் நிறைந்ததுகான் திருச்சபை உன் பாடுகளில் பிறந்ததையா உன்னடியை நாடுகின்றோம் நானிலத்தே நயந்து. வாதனைகள் சிலுவையிலே பட்டபோதும் மன்னித்தே முழுமனதாய் மானிடத்தின் மீட்பரானாய் எழுச்சியோடு இடைக்காட்டூர் தேடி வந்தே நிலைத்திட்டாய் எமக்காக நினைந்து. திரு இறுதி ஆண்டவர் மக்களுடைய வாழ்வோடு இணைந்திருக்கிறார் என்பதையும் மரியாளுடைய அந்த ஒரு பங்கையும் ஒரு விவிலியத்தை வந்து கவிதை நடையிலை வந்து ஒரு இலக்கணத்தோடு சொல்லியிருப்பது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்குது. ஒரே புத்தகத்தில் வரலாறும் கிடைக்கிறது, இலக்கியமும் கிடைக்கிறது, ரெண்டு சுவையையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது. இந்த புத்தகம் குறித்து இன்னும் நீங்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இந்த புத்தகங்கள் வந்து இந்த ஆற்றுப்படையும் திருப்பதிகமும் சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது. இது ரெண்டுமே வந்து மிக முக்கியமான இலக்கியங்கள். ரொம்ப நிறைய சிற்றிலக்கியங்களில் இவை முக்கியமானவை. எனவே நாம் இந்த திரு இறுதி ஆண்டவரை பற்றியும் இந்த திரு இறுதி ஆண்டவர் அங்கே இருந்து மக்களுக்கு நன்மைகளை கருணையோடு செய்கின்றதையும் மக்கள் அங்கே தேடி அலையென கூட்டமாக வந்து வழிபடுவதையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 3 நூல்களையுமே நான் ஒரே நூலாக தொகுத்து வழங்கியிருக்கிறேன். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இடைக்காட்டூர் என்று சொல்லுகிற பொழுது திரு இறுதி ஆண்டவருடைய அந்த புகழ் நிச்சயமாக தமிழகம் எங்கும், தமிழக மக்கள் எங்குக்கும் தெரிந்திருக்கும். இதை படிப்பவர்கள் இன்னும் தெரியாதவர்களும் ஆழமாக தெரிந்து கொள்வார். ஆண்டவருடைய அந்த இதய அன்பை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த இடைக்காட்டூர் அந்த தளம் உருவான அந்த வரலாற்று பின்னணியும் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த அருமையான ஒரு நூலை படைத்திருக்கிற உங்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றி. அன்பு நேயர்களே, இன்னும் நம்மில் பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களுடைய எழுத்துக்களை உலகிற்கு அறிமுகப்படுத்த காத்திருக்கிறோம். நேயர்களே, மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.